இந்த ஜாதி சர்டிஃபிகேட்டுன்னு சொல்றீங்க. இப்ப ஜாதிய வந்து நீங்க ஒழிச்சிருவீங்க. நான் கட்சி அரசியல் பண்ணி ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரு பேசுறாங்க. இருந்தாலும் அதை வச்சு அரசியல் பண்றவங்களும் இருக்காங்க. அது நமக்கு தேவையில்ல. இருந்தாலும் அதுடைய ஒரு உண்மைய தெரிஞ்சுக்கணும் நீங்க. இப்போ இந்த ஜாதி சர்டிஃபிகேட்டால பார்த்தீங்கன்னா, உங்களோட வம்சங்கள் வந்து எப்படிலாம் வந்துச்சு? அதாவது இப்போ நீங்க எங்கேருந்து வந்தீங்க? உங்க தலைமுறை எங்கேருந்து உருவாச்சு? அதுக்கான ஒரு அத்தாட்சி தான் வந்து இந்த ஜாதி சான்றே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படின்ன பட்சத்துல இப்ப இந்த பழங்குடி மக்கள் வந்து ஜாதி சான்று கேட்க போகும்போது, நீங்க எங்கேருந்து வந்தீங்க? உங்க குடி வந்து எங்கேருந்து உருவாச்சு? நீங்க எங்கேருந்து வந்தீங்க? உங்க தலைமுறை எப்படி இருந்தாங்க? உங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருந்துச்சு? நீங்க எங்கேருந்து தோணுனீங்க? அந்த மாதிரி ஒரு கேள்விய வந்து கேட்குறாங்க. அவங்களால அதுக்கு வந்து ஆன்சர் கரெக்டா பண்ண முடியல. அப்படின்ன பட்சத்துல அவங்களுக்கு வந்து அந்த ஜாதி சான்று வந்து மறுக்கிறாங்க. கொடுக்க முடியாது, மறுக்கிறாங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வன்னியரசு இருக்காரு தெரியுமா? நம்ம விடுதலை சிறுத்தையில வன்னியரசு இருக்காரு. அவர்கிட்ட வந்து கோரிக்கை வைக்க சொல்லி இப்போ வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. பாவம் இவங்க ரொம்ப நாளா வந்து இந்த கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டு மக்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ரீசெண்டா ஒரு பையன் வந்து மிலிட்ரிக்கு செலெக்ஷன் ஆனா அவனுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் இல்லாம வந்து அந்த மிலிட்ரிக்கு வந்து எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வன்னியரசு பார்த்தீங்கன்னா அவர் ஜாதி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுத்து அப்புறம் எடுத்தாங்க. அதனால வந்து இந்த ஜாதி சர்டிஃபிகேட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்ம வரலாறை வந்து இந்த ஜாதி சர்டிஃபிகேட் வந்து பேசுது. இந்த ஜாதி வந்து ஒழிச்சிரும்னு சொல்றாங்க, ஓகே தான். பட் உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ ஒரு போலீஸ் பதவியே எடுத்தாலும் அந்த போலீஸோட பதவிகளை வந்து நீங்க உங்களால அழிக்க முடியுமா? ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. இப்போ அந்த போலீஸோட பதவிகளை வந்து உங்களால் அழிக்க முடியுமா? அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து விசாரிச்சல வந்து உண்மையாக ஒரு ரீசனாக தெரிஞ்சது என்னன்னா, அந்த காலத்தில் வந்து இப்போ எப்படி இந்த பேட்ச் பை பேட்ச் போலீஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி அப்போ வந்து உருவாக்குனது தான் இந்த மாதிரி ஒரு ஜாதி. அதுக்கான ஒரு இதுதான் இந்த ஏக்கம் மாதிரி நடந்தது. மன்னர், அதுக்கப்புறம் ராஜா, அதில் அப்படி மாதிரி உருவானது